அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஜாதகம் வந்து நேற்று வந்த ஜாதகம். இந்த ஜாதகர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ மேரேஜ் ஆகும் அப்படி சொல்லி கேட்டாங்க. அடுத்தது இந்த ஜாதகருடைய அம்மா தான் கேட்டாங்க. இந்த ஜாதகத்தில் பொதுவாக இந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம், என்ன ஏதுன்றதை நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்த உடனே என்ன சொல்லுவோம், என்ன பார்ப்போம்? ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காரு. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. ஓகேங்களா? லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. அடுத்தது சந்திரனோட நிலை எப்படி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது குரு எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, முக்கியமாக சந்திரன் எப்படி இருக்கிறாரு. ஓகேங்களா? சூரியன் நிலை எப்படி, இந்த ஒளி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள். ஓகேங்களா? கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது ஸ்தான பலம், திக்பலம் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது 6, 8, 12. ஓகேங்களா? 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்காங்க, அந்த 6, 8, 12 ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க. ஓகேங்களா? அவர் வந்து பாவரா சுபரா. ஓகேங்களா? அடுத்தது ஒரு சில யோகங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் தோஷம் சம்மந்தப்பட்டது ஒரு சில இதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முக்கியமாக கேந்திராதிபத்திய தோஷம் அது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, சும்மா அங்கங்கே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் பார்த்திங்கனாக்கா நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாதகத்தில் போனோம்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? எந்த தப்பும் வராமல் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இதை வந்து பார்ப்போம். ஜாதகம் வந்து பார்த்திங்கனாக்கா லக்னம் என்ன லக்னம், தனுசு லக்னம். ஓகேங்களா? தனுசு லக்னம், லக்ன புள்ளி வந்து 24 டிகிரியில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜாதகத்தில் பார்த்தாவே தெரியுது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஓகே. அடுத்தது லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, லக்னத்தை வந்து சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா, சுபகிரகங்கள் பாருங்கள், குரு பார்க்குறாரு, அடுத்தது சுக்கிரன் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சுபகிரகங்களும் பார்க்குறாங்க, பாவகிரகங்களும் பார்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பில் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதி யாருங்க, குரு வந்து பார்த்திங்கன்னா அவரை வீட்டை அவரே வந்து பார்க்குறாரு. ஓகேங்களா? எங்கேருந்து பார்க்குறாரு, சிம்மத்துலேருந்து பார்க்குறாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி சிம்மத்துலேருந்து பார்த்தா என்ன அப்படின்னா, 5ஆம் பார்வையாக இங்கே குரு வந்து சிம்மத்திலேருந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ பொதுவாக நம்ம வந்து குரு இந்த மாதிரி சுபகிரகங்கள் வந்து லக்னத்தை பார்த்தா என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த ஜாதகரை வந்து நம்பலாம். ஓகேங்களா? ஜாதகரை நம்பலாம். இவர் வந்து அடுத்தவங்களை வந்து கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது பொதுவாக. ஓகேங்களா? அடுத்தவரை கெடுக்கணும் என்ற எண்ணம் இருக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டாக்க, லக்னம் வந்து சுபத்துவம். அப்போ லக்னாதிபதி குரு போய் பார்த்திங்கனாக்கா சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? சிம்மத்து கூட யார் கூட உட்காந்துருக்கிறாங்க, சிம்மத்தில் புதன் கூடையும் செவ்வாய் கூடையும் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்தது ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது 4ஆம் வீடுன்றது என்னது, குரு. அந்த குருவோட வீட்டில், மீன வீட்டில்
சந்திரன் 21 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சந்திரன் அங்கே உட்காந்துருந்தா மீன ராசி. ஓகேங்களா? அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் குரு தான், ராசி அதிபதியும் குரு தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சந்திரன் வந்து 21 டிகிரியில் இருக்கிறாரு. நம்ம வந்து ரொம்ப டெப்த்துக்கெலாம் போக வேண்டாங்க, சும்மா மேலோட்டமாக சொல்லுவோம். ஓகேங்களா? அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். அவங்க கேட்ட கேள்வி என்னது, எப்போ மேரேஜ் ஆகும், இந்த ஜாதகரை பொதுவாக வந்து எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கும், இப்போ டைம் எப்படி இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து இப்படி இருக்கிறாரு. ராகு வந்து 12 டிகிரியில் வந்து ராகு வந்து எங்கே இருக்கிறாரு, 5ஆம் வீட்டில், மேஷ வீட்டில், செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் வீட்டில், மிதுன வீட்டில், புதனோட வீட்டில் சுக்கிரன் வந்து 4 டிகிரியில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து 26 டிகிரியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது 7ஆம் வீடு. அடுத்தது 8ஆம் வீடு. 8ஆம் வீடு யாரோட வீடு, கடக ராசி. ஓகேங்களா? கடக ராசியில் உங்களுக்கு சந்திரனோட வீட்டில் யார் இருக்கிறா, சூரியன் வந்து இருக்கிறாரு. சந்திரனோட வீட்டில் சூரியன் வந்து இருக்கிறாரு. சூரியன் வந்து எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, 19 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, அடுத்தது உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில், 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் இருக்கிற, பாக்கியாதிபதி யார், சூரியன். அந்த பாக்கியாதிபதி சூரியன் வந்து 8ல் மறைகிறாரு 19 டிகிரியில். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் 13 டிகிரி, செவ்வாய் வந்து 2 டிகிரி, குரு வந்து 25 டிகிரியில் பாக்கியஸ்தானத்தில் இவங்க 3 பேரும் உட்காந்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது லாபஸ்தானத்தில் வந்து கேது வந்து 12 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து கிரகங்களோட நிலைமை. ஓகேங்களா? இப்போ நடப்பு தசாபுக்தி என்னது, நடப்பு தசாபுக்தி சுக்கிர புக்தி. இது எவ்வளோ நாள் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர் 2022 12 பிப்ரவரி 2026 வரைக்கும் தசை நடத்துது. ஓகேங்களா? எது சுக்கிர தசை, சுக்கிர புக்தி வந்து இவ்வளோ நாள் வந்து நடக்குது. இப்போ தான் வந்து சுக்கிர தசை ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? சுக்கிர தசை வந்து மொத்தம் 20 வருஷம். 20 வருஷத்தில் 2022 அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருக்கு. அதுலேருந்து 20 வருஷம் கணக்கு வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு வீடாக நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது லக்னம். பொதுவாக லக்னம் அப்படின்னாவே லக்னத்தை வந்து குரு பார்க்குறாங்க, சுக்கிரனும் பார்க்குறாங்க, சனியும் பார்க்குறாங்க. சனியோட பார்வை வந்து சுபத்துவமான பார்வை. ஓகேங்களா? ஏன்னா சுக்கிரன் கூட இருக்கிறாரு, பட் இருந்தாலும் டிகிரி வைஸ் விலகி இருக்கிறாரு அப்படின்னாலும் அது வந்து சனி வந்து அவரோட ஃப்ரெண்டு வீடு. ஓகேங்களா? ஃப்ரெண்டு வீடு என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, டிகிரி வைஸ் நல்லா 22 டிகிரி வித்தியாசத்தில் இருக்காங்க. பட் இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்க்குறாரு. அதேமாதிரி குரு பார்த்தீங்கன்னாக்கா 25 டிகிரி குரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து பொதுவாகவே அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும். அப்போ இந்த ஜாதகர் வந்து நல்லலாம் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டோட ஆதிபதி என்னங்க, தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட அதிபதி சனி. இந்த வீட்டோட அதிபதி சனி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு, 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, மிதுன வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீடு அப்படின்னாக்கா 7ஆம் வீட்டில் உட்காந்துருந்தா அங்கே என்னது உங்களுக்கு 7ஆம் வீடு அப்படின்னாவே கலத்திரஸ்தானம். ஓகேங்களா? கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானத்தோட அது கூடயே வந்து இன்னும் ஒரு சில ஆதிபத்தியங்கள் இருக்குது. ஓகேங்களா? என்னது, கணவன் மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணையோட ஸ்தானம், அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? நண்பர்கள், அடுத்தது பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப், அது அப்புறம் சமூக தொடர்புகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இந்த 2ஆம் வீடை வச்சு நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு சனி வந்து எத்தனைக்கு உடையவர், 2க்கு உடையவர், 3க்கு உடையவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீடு 3ஆம் வீடு அப்படின்றது 3ஆம் வீடு வந்து தைரிய வீரிய ஸ்தானம். ஓகேங்களா? தைரிய வீரிய ஸ்தானம். அப்படி இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அதே மாதிரி இங்கே தனம், குடும்பம், வாக்கு. அப்படி இருக்கிறப்ப இங்கே சனி வந்து இங்கே 26 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த வீட்டுக்கு சனி வந்து 6ஆக வராரு.
இந்த வீட்டுக்கு சனி 6ஆவது வராரு. லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வராரு. இன்னும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சனி வந்து 26 டிகிரியில் இருக்கிறாங்க. 26 டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி கணக்கு. ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் சுக்கிரனும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரனுக்கும் சனிக்கும் 22 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து இவங்க 2 பேரும் இணையவே இல்லை. அப்போ இந்த சனி வந்து இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு. ஒரு 4 டிகிரி தான் இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு, மற்ற டிகிரிலாம் இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி சூரியன் 8ஆம் வீடு. ஓகேங்களா? சனி சூரியன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் கூட வந்து இருக்கிறனால இங்கே வந்து ஒரு விதமான எப்பயுமே வந்து ஒளி கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒளி கிரகமும் இருள் கிரகமும் ஒன்றா ஆகிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? ஒன்றா ஆகிற மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பாபகிரகங்கள், சூரியன் வந்து முக்கால் பாபர், சனி வந்து முழு பாபர். அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருந்து மறையிறது நம்மளுக்கு ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு அப்படின்னாக்கா, சனி வந்து அந்த வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஆயுள் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 8ஆம் வீடுன்றப்ப ஆயுள் மட்டும் நல்லாயிருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான நெகட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, இந்த இடத்துல தைரிய, வீரிய, ஸ்தானம். ஓகேங்களா? அப்போ இந்த 2 வீட்டோட அதிபதி வந்து இங்கே 7ல் தான் இருக்கிறாரு. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அது 8ன்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படியே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே 4ஆம் வீட்டில் சந்திரன். ஓகேங்களா? ராசி இல்லையா? அதனால் வந்து சந்திரன் வந்து 21 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ 21 டிகிரியில் அப்போ 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க? நம்மளுக்கு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? படிப்பு. ஓகேங்களா? படிப்பு. அதேமாதிரி வந்து உங்களுக்கு படிப்புனா என்னது? ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப படிப்பு அப்படின்றப்ப உங்களுக்கு ஆரம்ப கல்வி அப்படின்றப்ப 2ஆம் இடம். இங்கே 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரன் இருக்கிறாரு. ஓகேங்களா? சந்திரன் வந்து இங்கே 21 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வீடு, வாகனம், வண்டி, படிப்பு சம்மந்தப்பட்டது, உயர்கல்வி சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம். மொத்தத்தில் சுகஸ்தானம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ அந்த 4ஆம் வீட்டில் சந்திரன் வந்து 21 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா, நம்ம 4ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் ஒன்று காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? காரகோ பாவனாஸ்தி. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லுவோம்? திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே சந்திரன் வந்து என்ன சந்திரன் பார்க்கணும் இல்லைங்களா? என்ன சந்திரன்? சூரியன் இங்கே இருக்கிறாரு, இங்கே வந்து சந்திரன் இங்கே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேய்பிறை சந்திரன். ஓகேங்களா? தேய்பிறை சந்திரன். ஆனாலும் ஒளி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம்? இங்கே சந்திரன் 21 டிகிரியில். அப்போ கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது இங்கே வராது பெருசாக. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவர் இருளை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? இதே பௌர்ணமி சந்திரனாக இருந்தாக்கா ஒரு விதமான கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து காரகோபாவனாஸ்தி வந்து இருந்தாலும் அங்கே சந்திரன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து நல்லா படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, சுகங்கள்லாம் பெருசாக கெடாது. அதேமாதிரி வந்து ஏன்னா திக்பலமாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இங்கே வந்து தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில நெகட்டிவ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில கருத்து வேறுபாடு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து 4ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திக்பலமாக ஆவாங்க. அப்படி இருக்கிறப்ப திக்பலமாக இருக்கிறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. ராகு வந்து உங்களுக்கு இருக்கிற இடத்த கெடுத்து தான் பலன் செய்வார். ஓகேங்களா? ராகு வந்து இருக்கிற இடத்த கெடுத்து தான் பலன் செய்வார். ராகு வந்து 12 டிகிரியில் இருக்கிறாரு. அது அந்த வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2 டிகிரியில் வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? கிட்டத்தட்ட 11 டிகிரி வித்தியாசம். அதே மாதிரி வந்து குருவுக்கும் புதனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 12 டிகிரி வித்தியாசம் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாய்க்கும் குருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா
3 டிகிரி வித்தியாசம் வருது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விலகி தான் இருக்கிறாங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஓகேங்களா? புதனும் செவ்வாயும் கிட்டத்தட்ட ஒரு 11 டிகிரி வித்தியாசம் இருக்காங்க. மற்றவங்களாம் இப்படி இருக்கிறாங்க. சரி, ரைட்டு. இந்த இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு? செவ்வாய் இங்கே போய் உட்காந்துருக்காரு, சிம்மத்தில் போய் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அந்த சிம்மாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 8ஆம் வீட்டில் சந்திரனோட வீட்டில், கடகராசியில் சந்திரனோட வீட்டில் 19 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அப்போ இந்த இடத்த வந்து கெடுத்து தான் பலன் செய்வார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு என்ன கேட்டாங்க? மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம மேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்தெந்த வீடை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்க ஃபஸ்ட்டு 7, 12, அப்புறம் 3, அப்புறம் 2. சரி, இதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே வரும். ஓகேங்களா? அப்போ 5ஆம் இடம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னதுங்க? உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், குழந்தை, பூர்வ புண்ணியம், ஓகேங்களா? இந்த காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல காதல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ராகு இருக்கிறனால சில காதல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து ஆனால் தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து தனிச்சு இருக்கிறாரு. அது செவ்வாய் வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து இந்த வீட்டு அதிபதி போய் செவ்வாய் இங்கே உட்காந்துருக்காரு, குருவோட போய் உட்காந்துருக்காரு, சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆனாலும் காதல் சம்மந்தப்பட்டது வரும். காதல் சம்மந்தப்பட்டது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பத்தாவதுக்கு சுக்கிர தசை, சுக்கிர புக்தி. அவர் போய் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு? சுக்கிரன் வந்து இங்கே போய் உட்காந்துருக்காரு, 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு, சனியோட போய் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? சனியோட உட்காந்துருந்தாலும் டிகிரி வைஸ் பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு 22 டிகிரி விலகி இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீடு சுக்கிரன் அங்கே இருந்தாவே அது ஒரு விதமான இது. நம்ம அப்புறம் வருவோம். ஓகேங்களா? முதல் ராகு முடிக்கலாம். ஓகே, ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீடு. அப்போ அங்கே அதிர்ஷ்டங்கள், குழந்தை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்படும். ஓகேங்களா? ஆனால் தாமதம் தான் ஆகும் இல்லையே, சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வீட்டு அதிபதி போய் குரு என்னதான் டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குரு கூட செவ்வாய் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு வந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு குழந்தையெல்லாம் இருக்குது ஆனால் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அப்போ 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை நம்ம பார்க்குறப்ப அதிர்ஷ்டங்கள், குழந்தை சம்மந்தப்பட்டது, அடுத்தது வந்து பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 6ஆம் வீட்டு யார் அதிபதி? சுக்கிரன். 6ஆம் வீட்டு அதிபதி போய் பார்த்தீங்கன்னா 7ல் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? 6ஆம் வீட்டு அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்கிறாரு. எப்பயுமே வந்து 6, 8, 12 அதிபதிகள் பார்த்தீங்கன்னா எங்கே போய் உட்காந்துருந்தாலும் அந்த பாவகம் நலியும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6, 8, 12 அதிபதிகள். இப்போ இங்கே 6, இங்கே 8. ஓகேங்களா? அப்போ 8 அதே மாதிரி வந்து 12 செவ்வாய் வந்து 12. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க 3 பேரும் எந்தெந்த வீட்டில் போய் உட்காந்துருக்குறாங்களோ அந்த பாவகம் பார்த்தீங்கன்னாக்கா நலியும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்காருன்றப்ப அங்கே கலத்திர ஸ்தானத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து இந்த இடத்துல 4 டிகிரியில் இருக்கிறாரு, சனி வந்து 26 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் வந்து டிகிரி வைஸ் பார்க்குறப்ப சுக்கிரன் வந்து தனிச்சு இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? அப்போ தனிச்சு இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து அந்த வீட்டில் தனிச்சு இருந்தாக்கா அது ஒரு விதமான கலத்திர தோஷம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப கலத்திர தோஷம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கை துணையோடு ஒரு சில சிக்கல்கள், ஒரு சில சங்கடங்கள், ஒரு சில முரண்பாடான கருத்துக்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் சுக்கிரன் வந்து இங்கே பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? லக்னத்தை பார்க்குறாரு. இயற்கை சுபர் வந்து லக்னத்தை பார்த்தாவே லக்னம் வந்து நல்லாயிருக்கும். பட் லக்னம் ஸ்ட்ராங்காகவும் இந்த ஜாதகர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இங்கே வாழ்க்கை துணையோட ஒரு சில முரண்பாடுகள், முரண்பட்ட கருத்துக்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சனியை விட்டுருங்க. சனி வந்து 26 டிகிரின்றப்ப விலகி இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் மட்டும் தனிச்சு இருக்கிற மாதிரி கணக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் 26 டிகிரி வந்து இருக்கிறப்ப சனி வந்து அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஒரு 4 டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த 4 டிகிரிக்கு உண்டான வேலையை வந்து அங்கே பண்ணுவார் சனி. அப்போ என்ன பண்ணுவார் சனி?
அங்கே தாமதப்படுத்துவார். திருமணம் எதுவாக இருந்தாலும் தாமதப்படுத்துவார். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு வேலையை வந்து இந்த மாதிரி பண்ணுவார். அப்போ சுக்கிரன் வந்து வாழ்க்கை துணையோட ஒரு சில முரண்பாடு கருத்துக்கள், அதே மாதிரி நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூக தொடர்பு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பிரச்சனை அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இயற்கை சுபர். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுக்கிரன் வந்து 4 டிகிரியில் இருந்தால் கலத்திர தோஷம் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் சனி மட்டும் இங்கே இந்த 4 டிகிரியில் இங்கே இல்லை அப்படின்னாக்கா இந்த கலத்திர தோஷம் முழுமையாக வேலை செய்யும். ஓகேங்களா? எல்லாருக்கும் வேலை செய்யலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி வேலை செய்யும். அப்படி இருக்கிறப்ப சனி வந்து இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு 4 டிகிரி இந்த ராசியில் வந்து இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வராது. ஓகே, என்னடா இவர் வந்து இப்படியும் சொல்கிறாரு அப்படியும் சொல்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இவர் வந்து இப்படியும் சொல்கிறான் அப்படியும் சொல்கிறான், நெகட்டிவாகவும் சொல்கிறான், பாசிட்டிவாகவும் சொல்கிறான். அதுதாங்க ஜோசியம். ஜோசியம்னாவே நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது, நம்ம பலன் சொல்கிறதுல தான் இருக்குது. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படியே வந்து டக்குன்னு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்து டிகிரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பலன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரின்னு டிகிரி தான் நம்மளுக்கு. டிகிரியை வச்சு தான் பலன் அப்படியே பார்த்தீங்கன்னா துள்ளிக்கிட்டு வரும் கரெக்டாக. ஆனால் அதை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, டெப்த்தாக போய் புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பலன் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்மளுக்கு ஆதிபத்தியம், காரகத்துவம் இதை வச்சு தான் பலனே இருக்குது. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பலன். பட் அந்த பலன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு டிகிரி தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் விலகி இருக்கிறாங்க, சேரவே இல்லை. அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், குருவும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருந்து கூட 23 டிகிரியில் வித்தியாசம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், புதனும் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எத்தனை டிகிரி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 12 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கும் புதனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 11 டிகிரி வித்தியாசத்தில் இருக்காங்க. இந்த டிகிரி அதாவது எந்தெந்த டிகிரியில் எவ்வளோ இருக்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்கிறாங்க, அதை வச்சு பலன் பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் லேட் பண்ணக்கூடாது. டக்குன்னு அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிரிட்டிக்கலான ஜாதகம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக பலன் சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இது ஒரு முக்கியமான சூட்சமம் தான். எல்லாம் சூட்சமான விஷயம்தான். அந்த நுணுக்கத்தை வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாம் டிகிரி வைஸ் தான், நுணுக்கத்தை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கனாக்கா பலன் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸி தாங்க. ஆனால் ஜோதிடம் அப்படின்னாலே உங்களுக்கு அப்படியும் சொல்கிற மாதிரி இருக்கும், இப்படியும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து அதுலேருந்து ஒன்று பிரித்து ஒன்று எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் பலன். ஓகேங்களா? சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது 8ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்காங்க? சூரியன் வந்து உட்காந்துருக்காரு, 19 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? 19 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது? 9ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ எப்பயுமே ஒளி கிரகங்கள் வந்து ஒரு மாபெரும் ஒளி கிரகம் வந்து 8ல் வந்து மறையக்கூடாது. ஓகேங்களா? மறைஞ்சாக்க அப்போ சூரியன் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நெகட்டிவ்லாம் வரும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து 8ல் வந்து சூரியன் வந்து, ஏன்னா அரை பாபர் தான், பாபகிரகங்கள் வந்து 8ல் 6, 8, 14 மறைஞ்சால் நல்லது தான் நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் சூரியன் சம்மந்தப்பட்டது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறையக்கூடாது. நம்ம வந்து இதே வந்து சனி மறையிறது, மற்ற கிரகங்கள் பாபகிரகங்கள் ராகு மறையிறது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து மறையக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து பாக்கியாதிபதி வேறு. பாக்கியஸ்தானத்தோட அதிபதி வந்து 8ல் மறையிறார் அப்படின்னாவே உங்களுக்கு சில பாக்கியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சில சிக்கல்கள்லாம் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ பாக்கியங்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒரு சில சிக்கல்கள் வரும். பட் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வந்து சூரியன் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் வந்து உட்காந்து எங்கே பார்க்குறாரு? இங்கே மகரத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி திருக் பலத்தை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்போ திருக் பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சொன்னோம், குருவை பற்றி மட்டும்தான் சொன்னோம், மற்ற கிரகங்களை வச்சு நம்ம சொல்லலை. முக்கியமாக செவ்வாய், சனியை நம்ம சொல்லணும். அப்போ செவ்வாய் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, செவ்வாய் வந்து பாவகிரகங்கள், அது பாவகிரகம் தான், முக்கால் பாவர் தான். பட் இருந்தாலும் அவருடைய பார்வை என்ன சுப பார்வையா பாவத்துவமான பார்வையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கே டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் ஒரு ராசியில் இருக்கிறனால அது ஒரு விதமான சுபத்துவமான பார்வை தான். ஓகேங்களா? ரொம்ப பாவத்துவமான பார்வை அப்படின்னு நம்ம
எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் வந்து அவரோட யோகர், இந்த லக்னத்துக்கு வந்து யோகர், இந்த லக்னத்துக்கு செவ்வாய் யோகர். அதுவும் இல்லாமல் யார் வீட்டில் இருக்கிறாங்க, சூரியன் வீட்டில், அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாயோட பார்வை வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது. அப்போ செவ்வாயோட பார்வை 1, 2, 3, 4 அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஓகேங்களா? 5, 6, 7 இங்கே சிம்மத்தை பார்க்குறாரு, இதை கும்பத்தை பார்க்குறாரு. 7, 8 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா சந்திரனையும் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வை பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 கரெக்டாக பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாங்க. அப்போ சனி வந்து என்னதான் வந்து டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் அவர் வந்து மிதுன வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தாலும் சனி எங்கே இருந்தாலும் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் கூட இருக்கிறனால டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் சுக்கிரன் கூட இருக்கிறனால அவர் வந்து பார்வை வந்து சுபத்துவமான பார்வை தான், குறைந்த அளவு சுபத்துவமான பார்வையாக தான் இருக்குமே ஒழிய பாவத்துவமான பார்வையாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ எங்கே பார்க்குறாரு, 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு, 4, 5, 6, 7 லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தது 8, 9, 10 இங்கே சந்திரனை பார்க்குறாரு. அப்போ சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் பார்க்குறாங்க, சனியும் பார்க்குறாங்க. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து இங்கே பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பார்க்குறாரு, புதனும் பார்த்திங்கனாக்கா இங்கே பார்க்குறாரு, குருவும் பார்த்திங்கனாக்கா 1, 2, 3, 4, 5 இங்கே பார்க்குறாரு, 6, 7 இங்கே பார்க்குறாரு, 8, 9 இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராகு குரு பார்வை இருக்குது அப்படின்னாக்கா சில நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னென்ன சொன்னால் அதிர்ஷ்டம், குழந்தைகள், பூர்வீகம், பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு பார்வை இருக்குது. ஓகேங்களா? இங்கே குரு பார்வை இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த இந்த வீட்டு அதிபதியும் இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதிப்பு அங்கே இருக்காது. ஏன்னா குரு பார்வை ஃபஸ்ட்டு வந்து ராகு இருக்கிறது ஃபஸ்ட்டு கெடுக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 2வது சுபத்துவம், ஃபஸ்ட்டு பாவத்துவம், 2வது குரு பார்வைனால சுபத்துவம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பெரிய அளவு பாதிப்பு வராது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கெடுத்து தான் அப்புறம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது சூரியன் வந்து நம்ம சொல்லியாச்சு 7ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்றது யாருங்க, அப்பா வந்து டைரெக்டாக வந்து ஏன்னா மறைகிறாரு அவர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அப்பா வந்து டைரெக்டாக வந்து எந்த ஹெல்ப்புமே பெரிய அளவில் வந்து இந்த ஜாதகருக்கு யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் திக்பலமாக இருக்கிறாரு. அதனால சந்திரன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி பார்வையும் இருக்குது, செவ்வாய் பார்வையும் இருக்குது. இருந்தாலும் கெடு பார்வை கிடையாது, சுபத்துவமான பார்வை தான், குறைந்த அளவு சுபத்துவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது 9ஆம் வீட்டில் வந்து யார் உட்காந்துருக்கா, அந்த வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறாரு. சரி, புதன், செவ்வாய், குரு. அப்போ புதன்றது என்னது, எந்த வீட்டுக்கு உரியவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் 7க்கு உடையவர், அடுத்தது 10க்கு உடையவர். ஓகேங்களா? அப்போ 7க்கு உடையவர், 10க்கு உடையவர் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. கூட செவ்வாய் உட்காந்துருக்காரு, குருவும் உட்காந்துருக்கிறாரு. டிகிரி வச்சு பிரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 3 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபத்துவம் ஓரளவுக்கு வேலை செய்யுது. ரொம்ப சுபத்துவம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படிக்கிற விஷயம், ஏன்னா புதன் காரகத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புதன் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது வந்து ஓரளவுக்கு ஓகே. அது செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாவே சில தடங்கல்கள் இந்த மாதிரிலாம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. பட் இருந்தாலும் குரு வந்து கூட இருக்கிறாரு. குரு கூட இருந்தாலும் டிகிரியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா விலகி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் குறைந்த அளவு சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாகாது, ரொம்ப கெடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. இவங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ரொம்ப ஹை லெவலில் படிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு படிப்பாங்க, நல்ல விதமாக படிச்சுட்டு இது வெளியே வருவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து பொதுவாக இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி படிப்பு வரும், ஓகேங்களா? நம்ம எப்பயுமே வந்து
அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குது, அந்த அந்த அது அந்த படிப்பு தான் அவங்க வந்து படிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் வந்து சுபத்துவமாக இருக்குது, அதிக சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப விலகி இருக்கிறாங்க. 22 டிகிரி விலகி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சேர்க்கையே இல்லை. அப்போ அங்கே சனி அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன், செவ்வாய், குரு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவுக்கும் இதுக்கும் 12 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்பட்டதுலேயும் இந்த ஜாதகர் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்டதுலேயும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே டிகிரியில் வந்து ரொம்ப விலகி இருந்தாலும் இங்கே சனி சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து ஒன்று இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்டது படிக்கணும். ஓகேங்களா? இல்லை மருத்துவம் சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால் வந்து டாக்டர்ன்றதில் இந்த ஜாதகத்தை நம்ம சொல்ல முடியாது. ஒன்று சனி சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா புதன் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இது 2 சம்மந்தப்பட்டதில் அவங்க படிக்கணும். சரி, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் 11ஆம் வீடு. ஓகேங்களா? லாபஸ்தானத்தில் யார் இருக்கா? கேது. 9ஆம் வீட்டில் வந்து இங்கே சொல்லியாச்சு. அடுத்தது 10ஆம் வீடு. ஓகேங்களா? 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த அதிபதி போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் ரொம்ப தடைப்படாது, ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த வீட்டு அதிபதி தான் இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? எட்டில் போய் மறைகிறாரு. பட் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு காரக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சில நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? புதன், செவ்வாய், குரு இவங்க 3 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. டிகிரி வைஸ் வந்து விலகி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீவனாதிபதி போய் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஜீவனம்லாம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் நல்ல மூளையை யூஸ் பண்ணி புதன் சம்மந்தப்பட்டதை நல்ல அறிவு சார்ந்த அறிவை வந்து ரொம்ப யூஸ் பண்ணி இந்த ஜாதகர் எப்படி சம்பாதிக்கணும், என்ன ஏது அப்படின்றத புதன் சம்மந்தப்பட்டதுலையும் சனி சம்மந்தப்பட்டதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் படித்து முன்னேறுவார் அப்படின்ற மாதிரி, வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த மாதிரி இவர் அமைச்சிக்குவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் போய் எங்கே உட்காந்துருக்காரு? 7ல் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த கேது வந்து சுக்கிரன் அந்த வீட்டு அதிபதி மாதிரியே வேலை செய்வார். ஓகேங்களா? அந்த வீட்டு அதிபதி மாதிரியே வேலை செய்வார். அப்போ அந்த வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு? 7ல் போய் உட்காந்துருக்கிறாரு. 7ன்றது என்னது? களத்திர ஸ்தானம். ஓகேங்களா? களத்திர ஸ்தானத்தில் வந்து சனியும் கூட உட்காந்துருக்காரு. அன்னதாக இருந்தாலும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப விலகி இருக்கிறாங்க. அப்போ அந்த 7க்கு உண்டான இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த கேது பார்த்திங்கனாக்கா அந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் மாதிரியே வேலை செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த ஜாதகர் வந்து பொதுவாக வந்து இந்த ஜாதகர் எப்படி இருப்பார், என்ன ஏது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெப்த்துக்கெலாம் போகல, சும்மா மேலோட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ஆதிபத்தியம் கூட ரொம்ப அதிகமாக சொல்லலை, சும்மா லைட்டாக தான் சொல்லியிருக்கேன் ஆதிபத்தியம். ஆனால் டெப்த்துகளை உள்ளே போனோம்னாக்கா காரகத்துவமும் ஆதிபத்தியம் ரொம்ப டெப்த்தில் போய் சொல்கிறப்ப நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஜாதகர் வந்து அவங்க கேட்டது வந்து மெயினாக மேரேஜ் எப்போ நடக்கும், அதே சமயத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாபுக்தி சுக்கிர தசை சுக்கிர புக்தி இங்கே 14 அக்டோபர் 2022 12 பிப்ரவரி 2026 வரைக்கும் இங்கே சுக்கிர தசை சுக்கிர புக்தி நடக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு மேரேஜ் இப்போ ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களுக்கு 7ஆம் இடம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 7ஆம் இடத்தை பார்ப்போம். 7ஆம் இடத்தோட அதிபதி புதன். அவர் போய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாகிஸ்தானத்தில் போய் 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் சுக்கிரன் சனி 2 பேர் இருக்கிறாங்க. சனி இங்கே வந்து 24 டிகிரியில் இருந்தாலும் சுக்கிரன் அங்கே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை சுக்கிர புக்தி எப்பயுமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி புக்திங்களில் இந்த மாதிரி தசையில் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் வீட்டில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு? சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தசையில் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சுய புக்தி. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் 7ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை சுய புக்தி. ஓகேங்களா? அந்த சுய புக்தியில் மேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. டிகிரி முடித்த உடனே இன்னும் 1 வருஷத்தில்
இந்த ஜாதகருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம்? இந்த 12ஆம் வீட்டோட அதிபதி யார்? செவ்வாய் போய் இங்கே உட்காந்துருக்காரு, குரு கூட உட்காந்துருக்காரு, சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். 12ஆம் வீடு ஓகே. அடுத்தது 3ஆம் இடம் என்னது? தைரிய வீரிய ஸ்தானம். ஓகேங்களா? அப்போ தைரிய வீரிய ஸ்தானம்ன்றது என்னது? 3ஆம் வீடு. சனி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? அங்கே சுக்கிரனோட உட்காந்துருக்காரு. அப்போ இதுவும் கரெக்டு. அப்புறம் அடுத்தது 2ஆம் வீடு சனி தான், அவரும் போய் அங்கே உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? சனி என்னடா அங்கே உட்காந்துருக்காரு, அப்போ தாமதப்படுத்துவார்ல அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். என்ன காரணம்? சுக்கிரன் உட்காந்துருக்காரு அங்கே. பட் டிகிரி வைஸ் பார்க்குறதுங்கன்னா 22 டிகிரி விலகி இருந்தாலும் அந்த ராசியில் தான் இருக்கிறாங்க. அப்போ குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு சில ரொம்ப இதாக தான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டிகிரி எல்லாம் ஒரு வீட்டில் உட்காந்துருந்தாலும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விலகி இருக்காங்க. முக்கியமாக இங்கேயும் விலகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் வந்து சுக்கிரதசை சுயபுக்தியில் தாராளமாக மேரேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் மெயினாக வந்து நம்ம 11ஆம் வீடு வந்து பார்த்தோம். 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க உங்களுக்கு 11ஆம் இடம் கேது. ஓகே, எப்பயுமே 7ஆம் இடத்தை விட 11ஆம் வீடு வந்து வலுத்திருந்துச்சு அப்படின்னாக்கா 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 11ஆம் வீட்டு அதிபதி 7ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ 12ஆம் வீட்டோட அதிபதியும் அங்கே தான் உட்காந்துருக்காரு. அப்போ 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறவரும் அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் தான் கம்ப்ளீட்டாக வந்து மேரேஜை பண்ணி கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப சுக்கிரதசை நடக்குது, அது சுயபுக்தியிலேயே மேரேஜ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சுக்கிரதசை சுக்கிரபுக்தியில் மேரேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? என்னோட சனி இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அது ஏன் சனி இருக்குது பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, அந்த ராசியில் வந்து எந்த ராசியில்? மிதுன ராசியில் வந்து சுக்கிரனும் சனியும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க. இருந்தாலுமே டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இதே வந்து உங்களுக்கு வந்து புக்திநாதன் வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா நம்ம பார்க்கலாம். இப்போ புக்திநாதன் பார்த்தீங்கன்னாக்கா யார்? அவரே தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப தாராளமாக மேரேஜ் பண்ணலாம். அதேமாதிரி லவ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்த வகுப்பில் என்னன்றதை பார்ப்போம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தவொன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாதகத்தை வந்து நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களை என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக ஆரம்ப நிலையில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பலன் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒன்றும் இல்லைங்க. லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு? 6, 8, 12 இதை பிடிக்கணும். மெயினாக 6, 8, 12 பிடிச்சிடணும். அடுத்தது 5, 9 குடையர்கள். ஓகேங்களா? அவங்க தான் வந்து யோகருங்க. அப்போ அவங்க வந்து பாருங்க அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது கேந்திரம்ன்றது ஒரு 4 பில்லர் மாதிரி. ஓகேங்களா? அப்போ அந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க, அந்த ஸ்தானத்தில் வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்குது இதெல்லாம் சொல்லி பார்க்கணும். அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து முழுசாக சொல்லணும் அப்படின்னாக்கா அது ப்ராக்டிஸ்க்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவை நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? அதில் அந்த எக்ஸ்ட்ராவில் வந்து சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஏஜுக்கு இந்த பருவத்துக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அதிகம் சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து இதே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஒரு நிகழ்வு நடக்க போகுது, அதை பற்றி இப்போல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஒரு ஜாதகம் அப்படின்னாலே ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். ஓகேங்களா? ரொம்ப வந்து 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல தேவையில்ல.
சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம சொன்னால் போதும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். அந்த பேசிக்கான விஷயத்தை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பலன் ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. ஓகேங்களா?